நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு தொடர்ந்து பேசக்கூடிய தலைப்பாக இது அமைகிறது. தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக அரசால் நிவாரணமின்றி தவிக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசு ஏன் எடுக்க தவறியது? விளம்பர அரசு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் அவர்கள் இன்றைக்கு கவனமாக ஒவ்வொரு விடயங்களையும் சுட்டி காட்டினார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய அந்த கருத்தில் மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் நடுநிசியில் சாத்தனூரில் அணையினுடைய தண்ணி திறந்து விட்டதால் பெரும் அவலநிலை குறித்தும், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்பாட்டாளர்கள் அலுவலர்களுடைய கவனமின்மை போக்கு குறித்தும், தங்களுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 110 விதியின் கீழ் எல்லா மாவட்டங்களிலும் கண்காணிப்புக்கு கொண்டு வரப்பட்ட பழைய கவனமான நினைவுகளை நினைவு கூட்டிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணங்களில் கூட கவனமாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு, கோழி, கால்நடைகள், வீடுகள் ஆகியெல்லாம் அப்படியே செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கான கொள்முதல் விலைக்கு கூட கட்சிக்காரர்களை எந்த நிலையிலும் அனுமதித்து விடக்கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அவர் மிகப்பெரிய அறிக்கையை சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஆளுகின்ற ஒரு மந்திரியின் மீதே சேறுவாரி இறைக்கப்படுகிற சம்பவங்களும் கூட அதே போன்று தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் போராட்டம், மக்களின் கொந்தளிப்பு, பதபதைப்பு. பேசுவோம் இது குறித்து. அதிமுகவின் சார்பில் தோழர் வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். இளந்தமிழ் சார் வணக்கம். வணக்கம். இங்கு நம்முடைய அரங்கத்திற்குள் எழுத்தாளர், சமூக சிந்தனையாளர் ஐயா குமார் அவர்களை நான் வரவேற்கின்றேன். பொருளாதார நிபுணராக கண்ணியத்துக்குரிய திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். சுப்பிரமணியன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சோஃபியா. தூத்துக்குடியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் திரு செல்வம் அவர்கள் வழக்கறிஞர் நம்மோடு இணைகிறார். ஐயா செல்வம் சார் வணக்கம். உங்களையும் நான் வரவேற்கின்றேன். இளந்தமிழ் சார், நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு உள்ள நடவடிக்கைகள் நம்ம நேற்று 2 தினங்களுக்கு முன்பு கூட பேசணும். தற்போதைய நிலை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும், ஆளுங்கட்சி உட்பட எந்த தலைவருமே போய் இந்த அளவுக்கு நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களுடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்து தேவையான அந்த நிவாரண பொருட்கள், ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் தங்களால் இயன்ற பொருட்களை அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய துயரத்தை எல்லாம் கேட்டறிந்து செய்தியாளர்களிடத்தில் பேசும்போது அந்த மக்களுடைய நிலையை விரிவாக எடுத்து சொல்லி வருகிறார்கள். ஓகே. அம்மா அவர்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அந்த ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பெண்கள், அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது, வருதா சார்? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அதான், கண்ணீர் விட்டு அழுது அம்மா அவர்களிடத்திலே முறையிடுவதை நாம் கடந்த 2-3 நாட்களாகவே இந்த வட மாவட்டங்கள்ல பெரும்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அம்மா அவர்கள் போயிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து அவர்கள் கண்ணீர் விடுவதை பார்த்து நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாகவே இந்த தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை மிகுந்த கலக்கத்துக்கு உள்ளாக்குகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பா எடுத்து சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த விளம்பர திமுக அரசு கார்பந்தயம் நடத்துவது, மாநாடுகள் நடத்துவது, படோடோபமாக தங்களுடைய சொந்த விளம்பரத்திற்காக, சுய விளம்பரத்துக்காக கவனம் செலுத்துவதையும் செலவழிப்பதையும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நீர் மேலாண்மை என்பது தமிழ்நாட்டில் முற்றும் முழுதாக தோல்வி அடைந்திருக்கிறது. இட் இஸ் a total failure of the government machinery என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நீர் மேலாண்மைக்காகவே நீர்வளத்துறை என்று தனியாக ஒரு அமைச்சரை போட்டு, பொதுப்பணித்துறையோடு இருந்ததே தனியா பிரிச்சு போட்டு, இப்ப இந்த IAS அதிகாரிகள் இந்த 2 அமைச்சர்களையும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்வது என்பதே கஷ்டம்ங்கிறத ஏற்கனவே புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு நிறைகள்ல சுட்டி காட்டியிருக்காங்க. குறிப்பா இந்த வெள்ள பாதிப்புக்கு காரணம் ஒரு பகுதி முற்றுமுழுதாக இவர்கள் நீர்வழித்தடங்களை, நீர்நிலைகளை தூர்வாரி
செப்பனிடவில்லை, கதைகள் பலப்படுத்தப்படவில்லை. எங்கெங்க தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டுமோ அங்க இருக்கக்கூடிய கதவணைகளை சரி செய்யவில்லை என்பதை எல்லாம் குறிப்பிட்டு, நீர் மேலாண்மை என்பதை இந்த அரசாங்கம் செய்யாமல் ஏன் இப்படி மக்களை தவிக்க விட்டிருக்கிறார்கள் என்று ஒரு வேதனையான, ஒரு மிகுந்த கோபத்தோடு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்காங்க. குறிப்பா இந்த ஊத்தங்கரை பகுதியில இன்றைக்கு அம்மா அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து வந்த போது அவங்க குறிப்பா சொல்றாங்க, எண்ணேகால் புதூர் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பதேகாலவு என்கின்ற ஒரு ஏரியில அது தேக்கி வைக்கப்பட வேண்டும், மழை நீர் சேமிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய நீரை வெவ்வேறு பகுதிகளிலே பிரித்து விட்டு சாத்தனூர் அணைக்கு போகக்கூடியதையும் தருமபுரிக்கும் பிரித்து விடுவதற்கான ஒரு திட்டத்தை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்த போது 110 விதியின் கீழே ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்வதற்கு ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி அதற்கான அறிவிப்பை செய்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக அதை கிடப்புல போட்டு அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு பார்த்து கொண்டார்கள். இதுதான் திமுகவினுடைய இந்த மக்கள் விரோத சிந்தனை என்பது. அதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 30 விழுக்காடு பணிகள் தான் இந்த திட்டத்துல நடந்திருக்கு. இதை திமுக யார் எந்த கட்சி கொண்டு வந்த திட்டம் என்று பார்க்காமல் மக்களுக்கு இது நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த திட்டத்தை நல்ல மனசோடு அவர்கள் நிறைவேற்றி இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த பகுதியில ஊத்தங்கரை பகுதியில கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கை நம்ம ஓரளவுக்கு தவிர்த்திருக்கலாம். இதை இந்த 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் என்று பெய்வதெல்லாம் எதிர்பாராத மழை. இதற்கு இந்த பாதிப்புக்கு யாரும் எது செய்ய முடியாது என்றாலும் இந்த பாதிப்பை வெகுவாக குறைத்திருக்கலாம். எப்போ என்று சொன்னால், இந்த நீர் மேலாண்மை, நீர்நிலைகள், நீர் வழித்தடங்கள் சரியாக செப்பனிடப்பட்டு தூர்வாரப்பட்டு சரியான முறையில திமுக இந்த வேலைகளை செய்திருந்தால் இன்றைக்கு மக்கள் இந்த கதிக்கு ஆளாயிருக்க மாட்டார்கள். இவ்வளவு மோசமாக நிலை ஏற்பட்டிருக்க மக்களை ஒரு இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கில நிறுத்தி வைத்து நிர்கதியாக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறுத்தி வைத்து விட்டு இந்த அமைச்சர்கள் பேசக்கூடிய ஆணவமான அந்த பேச்சுகளுக்கு மக்கள் எப்படி பொன்முடியை சேற்றால் அடித்து விரட்டினார்கள், அந்த ஆணவத்துக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில மக்கள் செய்தார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. இதே போல தொடர்ந்து எல்லா பகுதியிலையும் மக்கள் நிர்கதியாக நிற்கிறாங்க. நிவாரண பொருட்கள் போகல. சரி, திமுக தன்னுடைய வேண்டப்பட்டவர்களுக்கு மறைமுகமாக உதவிகள் செய்கிறார்களே தவிர வாக்களித்த மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிவாரண பணிகளை திமுக செய்யவில்லை என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் விரிவான சுற்றுப்பயணத்தின் மூலமாக மக்களை சந்தித்து அந்த மக்களிடத்திலிருந்து அறிந்து கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறார். நன்றி சார். முதல் கட்ட கருத்தா ரொம்ப தெளிவா அழகா பேசியிருக்காங்க. குமார் சார், ஐயாவுடைய கருத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, அவர் சொன்ன கருத்தில் எனக்கு 100% உடன்பாடு. சரி, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் நம்முடைய சின்னம்மா அவர்கள் கூட உடனிருந்து பல்வேறு பணிகள், இதை போன்ற வெள்ளங்கள் 2000 நீங்கள் ஒரு 3-4 முறை ரொம்ப சிவியரான வெள்ளங்கள்லாம் வந்திருக்கு. அனுபவங்கள் அவர்கள் நேரடியாக களத்தில் இருந்தவர்கள் அதை எதை செய்ய வேண்டும் என்று காலம் அறிந்து நேரம் அறிந்து குறிப்பறிந்து செய்த அனுபவத்தை அவர்கள் பேசும்போது அவங்களோட அறிக்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறது. அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எஸ் யாருமே குறை சொல்லலையே. ஆமாம், சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல முடியல. வேற குறைகளை தான் நீங்க வேற கண்டு தான் வைத்துக் கொள்றீங்களே தவிர. ஆமாம், ஆனால் நம்முடைய இளந்தமிழ் அவர் சொன்னது நீர் மேலாண்மை பற்றி சொன்னார் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப புவர். நீர் மேலாண்மை அரசாங்கம், மத்திய அரசு எஸ்டிஆர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை ரெகுலராக எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 950 கோடி, அதில் 25% தமிழ் மாநில அரசும் போட்டு 1260 கோடி. இப்பொழுது 2 மாதத்திற்கு முன்பு, அதாவது 31/10/2024 கிட்டத்தட்ட இந்த ஃபண்டை கொடுத்துருக்காங்க.
இப்போ இதுக்கு முன்னால் ஒரு புயல் வரப்போகிறதுன்னு ஒரு பெரிய அறிக்கைகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவருக்கு இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய மார்ச்சில் ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட்டு மார்ச் 31 கொடுக்கணும். அதை அவங்க கொடுத்துட்டாங்க ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு கூட ஒரு வார்த்தை வந்து அரசாங்கம் யார்ட்டையும் சொல்லலை. குறை சொல்கிறது தான் இருக்குது, குறை சொல்கிறதுலே இருக்குது. வரல குறை சொல்கிறது, அதாவது சாப்பாடு கொண்டு கொடுத்தா அவனை கல்லால் எடுத்து அடிக்கிற குணம் உண்ட அரசாங்கம் தான் மாநில அரசு இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க கொடுத்துருக்காங்க, கொடுத்த பணம் இருந்து கையில் இருக்கு. நான் 2 நாளைக்கு முன்னால் கூட எல்லா தொலைக்காட்சியிலும் பேசுகிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். 31/10 அவங்க கையில் 1260 கோடி ரூபாய் இருக்கிறது. நேற்று தான் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார், 2000 கோடி வேணும்னு கேட்டிருக்கிறார். இப்போ இந்த பணம் கையில் இருக்குது, இதை எடுத்து எமர்ஜென்சிக்கு முதல்ல அவங்க செலவு பண்ணலாம். அதற்கப்புறம் இருக்கிற நார்ம்ஸ் படி அந்த ஃபண்டு என்னென்ன வகைக்கு அதுக்கு சில நார்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் யார் பிஜேபி வகுத்தது இல்லை, அதுக்கு இருக்க நிபுணர் குழுக்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் எப்படி என்னென்ன விகிதாச்சாரப்படி நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம்ஸ் இருக்கு. தேவைப்படுகிற நிதிகளை பின்னாலும் கேட்கலாம். ஆமாம், கேட்கலாம். அதற்கு ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருக்கு 4 லட்சம் ரூபாய் என்றும், கை கால் கண் இந்த மாதிரி ஊனமாயிட்டால் அதற்கு 2.5 லட்சம் ரூபாய் என்றும், ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருந்தாக்கா அதற்கு ஒரு வாரம் அதுக்கு மேலே இருந்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, ஆடு மாடுகள் இறந்து சேதம் ஏற்பட்டால் அதற்கு ஆட்டுக்கு இவ்வளவு மாட்டுக்கு இவ்வளவு என்று, தென்னை மரம் வேளாண்மை துறைக்கு போயிட்டோம் என்று சொன்னால் தென்னை மரம் வந்து விழுந்து விட்டது, அது சேதமாகிவிட்டது என்றால் அதற்கு ஒரு மரத்திற்கு இவ்வளவு, இப்படி வீடுகள் இடிந்து விழுந்தால் முழுசாக இடிந்து விழுந்து விட்டதால் அதற்கு இவ்வளவு, இப்படியெல்லாம் பல நாம்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுறது. அப்படி தான் நிபுணர் குழு அதை தீர்மானம் பண்ணி அதை ஃபாலோ, அது காங்கிரஸ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான். அதன்படி நான் அந்த ரேஷியோவில் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க வந்ததை வாங்கினதை பற்றி பேசுகிறதே இல்லை. எங்களுக்கு நிதி தரல, மழை வந்த அன்னைக்கு மறுநாளே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட். அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த நிதியை கொடுத்தாச்சு. ஏற்கனவே வந்த நிதி எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அது போதாது, நாங்கள் மேற்கொண்டு மத்திய அரசை நாங்கள் கேட்டிருக்கோம், மத்திய அரசு கொடுக்கணும்னு சொன்னால் அது பொருத்தமானது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா விஷத்தன்மையோடு பேசுகிறாங்க, அப்ரோச்சே தப்பாக இருக்குது. அப்போ அவங்களும் பார்த்து இவ்வளவு உங்களுக்குள்ள விஷத்தன்மை எப்படி போகுது, ஆனால் பாதிக்கப்பட்டது நாங்கள்லாம் பாதிக்கிறோம். ஆமாம் 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 ஆமாம், அதுதான் அதுக்கு காரணம் யார்? அதாவது எதோ மத்திய அரசு மாநில அரசு 2 அரசாங்கம் தான், 2 அரசு. நிர்வாக ரீதியாக மாநில அரசுகள் மத்திய அரசின் கீழ் மத்திய அரசினுடைய அறிவுறுத்தலின்படி பாராளுமன்றத்தில் ஏற்ற சட்டத்தின்படி மாநில அரசுகளுக்கு தேர்தல் நடக்கிறது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், மாநில அரசு உருவாக்கப்படுகிறது. அந்த அரசு மத்திய அரசினுடைய ஆலோசனையின் பேரில் இயங்க வேண்டியது. இதை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. சரி, ஏற்றுக்கிறதுங்கிறது நீ என்ன பெரிய இதாக, நாங்கள் எங்களுக்கு மட்டும் உங்களுக்கு இருக்குது எல்லா அதிகாரம் எங்களுக்கு இருக்குது, இப்படி பேச ஆரம்பித்த பிறகு அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு 944 கோடி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரும்ப. இவங்க கேட்டதுல 2000 இதுவும் பத்தாது உடனே அது வந்த மறு நிமிஷமே ஆரம்பிச்சாச்சு. அப்போது இதுக்கு என்ன மீனிங்லெஸ்? அதாவது 2000 கோடி ஏற்கனவே 2000 கோடி தான் கேட்டாங்க. 2000 கோடிக்கு 1260 கோடி மாநில அரசுடைய 25% பங்கோட சேர்த்து 1260 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ 2100 சொல்கிற கோடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. இவங்க கேட்டதை விட அதிகமாக வந்திருக்கிறது. அப்புறம் நிபுணர் குழு வர வைத்து இந்த சேதங்கள்லாம் என்ன ஏது அதுக்குரிய டாக்குமெண்ட் பண்ணி அதை முறையாக கொடுத்தா அவங்க கொடுக்க போகிறாங்க. அவங்க 10,000 ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுனாலும் கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் இவங்க அப்ரோச் வந்து இதன் வழியாகவும் அந்த அரசாங்கத்தை மத்திய அரசை டேமேஜ் பண்ணணுங்கிறது இவங்களுடைய லட்சியமாக இருக்கிறது. அதனால பாதிப்பு இதை சொல்லி குறை சொல்லியே வளரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நல்லதை செய்து 2 வகை இருக்குது. நல்லதை செய்து பேரெடுக்கிறது ஒரு வகை, குறை சொல்லி உண்மையை திரித்து பேசி பொய் பேசி மக்கள்கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர்ற மாதிரி பேசி அந்த வேலையை மட்டும்தான் திமுக பண்ணி கொண்டு இருக்கிறது. சொல்கிறதுக்கு நிறைய பொய் சொல்கிறது, அதுக்காக ஆதரவளித்து பேசக்கூடியவங்களாம் பொய் தான் பேசுகிறாங்க. இது இந்த நிலைமை மாறணுங்கிறது தான் முதல் கட்டமாக. இப்போ ஃபஸ்ட் ஏடாக செய்ய வேண்டியது இந்த நிலைமை மாற்றணும். அதை எல்லாரும் விவாதங்களில் பேசுகிறவங்க உண்மையை நீங்கள்லாம் உண்மையை பேசுங்க. தேவை கோர்ட்டில் குமார்கிட்ட கேட்குறேன். இப்போ இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன், இதெல்லாம் எல்லாரும் பேசுகிறாங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இதை பேச வேண்டிய விவகாரம் தானே. இதான் பேசணும். அதாவது அதுலேயும் பேச வர்றவங்களையும் நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க இல்லையா,
நான் சொல்வதெல்லாம் கடவுள் உண்மை. சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த பிரமாணத்தை நீங்களே ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எல்லா மீடியாவிலும் நாளைக்கு கடவுளுக்கு முன்பு ஒரு சத்தியம் கொடுத்து ஒரு வாரத்தை பொய்யாயிட்டா நான் தவறாயிடக்கூடாது. இல்ல நீங்க உங்களை பொறுத்தவரை கிளியர்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அதை ஞாபகப்படுத்துங்கன்றேன். சரி, அதாவது நிச்சயமா. ஊழலை ஒழிக்கணும்னா ஆனா உங்களுடைய குறைகள் எனக்கு தெரிகிறது. மனசுல ஒரு தாக்கம் இருக்கு. இத பத்தி பேசுறவங்க பேசுறது இல்ல, பேச வந்தவங்களும் முட்டு கொடுக்கறாங்க. அப்ப எப்படி உண்மை போய் சேரும்ங்கறத சொல்ல வேண்டியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க. நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பூரா அதுக்கு எதிரானவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது இந்த அநியாயம் மாறணுங்கிறது என்னுடைய நல்ல விஷயம். இப்ப நாம இப்ப இவ்வளவு சிரமப்பட்டு திருமதி சசிகலா அம்மாவுடைய விவகாரத்தை எல்லாம் ஒரு விளம்பரத்திற்காக அல்ல, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் அரசாங்கங்கள் செய்யவில்லை. அப்போ ஒரு தனி ஆளுமையாக ஒரு மனுஷியாக சென்று நீங்க பாருங்க, அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த 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 மகிழ்ச்சியை பாருங்க. நீங்க கடந்த ஆண்டு இதே சம்பவம் மேயர் பிரியா அவர்கள் சொன்னார்கள், 4500 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணியிருக்கோம். ஆமா, இனிமேல் நான் 30% வந்தாலும் கூட சென்னையில் ஒன்றும் பண்ணாது, எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுன்னு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது நம்ம ரெண்டாவது பேசுவோம். நம்மளது பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சுப்பிரமணியன் சார் வணக்கம், உங்களை நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். சார் சொல்லுங்க சார், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிதி நிலைமைகள் குறித்து நீங்கள் பலவாறு பேசுறீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய விவகாரத்தில் அரசாங்கத்தினுடைய இந்த பொடுபோக்கு நிலைக்கு என்ன சார் காரணம்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா குமார் சொன்னதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது மீடியாக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, எப்படி இங்க மழை வெள்ளத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் காமிக்காம இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்துல உள்ள மீடியாக்கள்லாம் மோடி செய்கின்ற இதை மட்டும்தான், திட்டங்களை மட்டுமே காமித்து இந்த மாதிரி மடைமாற்றி விடுகிறார்கள். மீடியாக்கள் மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த நடந்த சம்பவங்களை ஏதாவது ஒரு மீடியால காமிக்கிறாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நேற்று ஒரு அரசியல் நிகழ்ச்சியில ஒரு நடிகர் பேசியிருக்கிறாரு, அங்க அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு பேசு பொருளாக அனைத்து மீடியாக்களும் பேசிக் கொண்டிருக்கின்றன. சோ இன்னைக்கு மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரத்திற்கு உண்டான என்னென்ன நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்குது. ஏன்னா சில பேருக்கு நீங்க போன்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது, போன்ல துண்டிக்கப்பட்டிருக்கும். சோ நீங்க மீடியாக்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக நீங்க அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் கொடுத்தீங்க, அவங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்க நான் நாளைக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுக்க போறேன், 20 கிலோ சக்கரை கொடுக்க போறேன்ற ஒரு இனிப்பான செய்தியை நாளைக்கு போய் சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு அரசாங்கம் இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னா ஒரு நம்பிக்கை வரும். அவனுக்கு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை சிதைச்சதுனாலதான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இங்க இப்போ இந்த அரசோட மெத்தன போக்குக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, அதாவது பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் தமிழகத்துல இந்து தமிழ் நாளிதழ்ல அழகா சொல்லியிருக்காங்க, என்ன காரணத்தினால இங்க இந்த சாத்தனூர் என்ற இடத்துல மழை வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது அழகா சொல்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நீர்வளத்துறை. சாத்தனூர் அணையிலிருந்து 30,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. ஆனா 30,000 கன அடி தான் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லிட்டு அடுத்த 5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு, ராத்திரி 1 மணிக்கு 12:45 மணிக்கு அனைவரும் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல 1,00,000 கன அடி திறந்து விட்டுறாங்க. 1,80,000 சசிகலாமா அந்த ஃபிகரை பக்காவா சொல்றாங்க. 1,80,000 அதாவது 12:45 மணிக்கு 1,00,000 கன அடி, அடுத்த 2 மணி நேரத்துல 1,68,000 கன அடி, அடுத்த 2:45 மணிக்கு 1,80,000 கன அடி. அம்மா சொன்னது கரெக்ட். 1,80,000 கன அடி தண்ணி நீங்க ராத்திரியில இரவு உறங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்க இந்த மாதிரி இது பண்ணீங்க வச்சுக்கோங்க, எப்படி அலர்ட் ஆவாங்க, என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? இன்னொன்னு, இதுதான் மிக முக்கியமான ப்ராப்ளம். இது மேன் மேட் டிசாஸ்டர் சொல்றது இதுதான். அதுக்கப்புறம் சில குறுஞ்செய்திகள்லாம் அனுப்பிச்சிருக்கான்றாங்க. குறுஞ்செய்திகள் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் போயிருக்கா? போகவே இல்லை. அதனால மக்களுக்கு சில பேருக்கு சில பேருக்கு பல பேருக்கு போகலன்ற போது அவர்களால ஒரு தற்காப்பு நடவடிக்கை எடுத்துக்க முடியல, எதையாவது ஒரு மேடான இடத்துக்கு போக முடியல. இதெல்லாம் தான் அவங்களை பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க. சோ இதை இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, என்ன தார்மீக பொறுப்பு எடுத்துன்னு கொண்டு போறாங்க? இவர் என்ன சொல்லியிருக்காரு, 2,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. உங்க நினைவுக்கு நான் கொண்டு வரேன். அம்மா அதிமுக அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, ஆட்சியில இருக்கும்போது ஒரு புயல் வந்த போது அவங்க 5,000 10,000 ரூபாய் வரைக்கும் நிவாரணம் கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற தலைவர், ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சியா இப்ப உட்கார்ந்த போது 10,000 ரூபாய் போராது, இதற்கு மேலும் எங்களுக்கு நிவாரணம் ஒண்ணுனாரு.
இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? வெறும் 2000 ரூபாய். நான் சொல்றது வந்து 6-7 வருடங்களுக்கு முன்னாடி 5000 10,000 ரூபாய் வந்து அப்ப இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் கொடுத்த போது அதை கிண்டல் அடித்தவர் இன்னைக்கு வெறும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. கண்டிப்பா. இப்ப அதாவது எனக்கு அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்தா வந்து ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற கதை தான் இதெல்லாம். சோ இந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களை வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக மக்களை வந்து வச்சு கொண்டிருக்கால் தவிர, மக்களோட ஒரு வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், யார் மேலேயே ஒரு பழிய போடணும். சரி. அதாவது மத்திய அரசாங்கம் மேல பழிய போடணும், இல்லைன்னா முன்னாடி ஆண்ட அதிமுக அரசாங்கம் மேல பழிய போடணும். எங்கள்கிட்ட கடன் இல்லைங்க, கடன் வாங்கறது எங்களுக்கு வந்து அந்த வரம்பு, உச்ச வரம்பு வந்து எட்டி விட்டோம். 8,33,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க 2024 முடிந்த நிதியாண்டுல. 8,33,000 கோடி ரூபாய். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறாங்க. 1,55,000 கோடி கடனை வாங்கி 49,000 கோடி கடனை அடைச்சா கிட்டத்தட்ட 1,06,000 கோடி கடன் வாங்க போறாங்க இந்த வருஷம். அதுல போன வருஷத்தை 8,33,000 சேர்த்தீங்கன்னா 9,40,000 கோடி. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் இருக்குது மே 2026 ஆட்சியை விட்டு போகும்போது 10,5 லட்சம் கோடி ரூபாய் தமிழக மக்களின் மீது கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதற்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க? ஐவர் குழு கொண்டு வந்தாங்க. வருடா வருடம் உங்களுக்கு வந்து வரி வருமானம் உயர்கின்றது. மத்திய அரசு தாங்க பணம் கொடுக்கல, ரைட், ஒத்துக்கிறோம், போங்க. மின்சார வரி கட்டணம் யாருக்கு பணம் போறது? சொத்து வரி கட்டணம் யாருக்கு போகுது? வாகன வரி யாருக்கு போகுது? இந்த வரி வருவாய் மூலமாக வந்த பணங்கள் எங்க போறது? பேசுறான் சுப்பிரமணியன் சார். அப்படி இருங்க. இளந்தமிழ் சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ சுப்பிரமணியன் சார்ட்ட நான் 2வது போக வேண்டியிருக்கு சார். இப்போ இவ்வளோ போராட்டம் நடக்கு, திருச்சி சென்னை மக்கள் கூகுறார்கள். அப்போ பொன்முடி வாரார் அவருடைய பையனோடு, சிஹாமணியோடு. அவர் கேட்குறாரு ரொம்ப நக்கலா, ஏன் உங்களுக்கு என்னையா பிரச்சனை, அரசாங்கம் தான் தருதுன்னு சொன்னீங்க, வேற ஏன் போராட்டம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு அதிகாரம். அதை எப்படி பார்க்குறீங்க சார் இளந்தமிழ்? அதற்கு தான் மக்கள் மிக சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து அமைச்சர் அவர் வண்டியிலிருந்து இறங்கல, மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த மாவட்டம் இவ்வளவு பெரிய பிரச்சனையில ஆளாயிருக்கு. அவர் இறங்கி வந்து என்ன மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கோ அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்கோ தயாராக இல்லை. பொன்முடியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் மிகுந்த ஆணவமான ஒரு மனிதர். அவருடைய போக்கு வந்து அவர் அரசியல்வாதியாக இருப்பதற்கே, அதாவது அமைச்சர், எம்எல்ஏ இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு அரசியல்ல இருப்பதற்கே தகுதி இல்லாதவரை போல அவருடைய ஆணவம் வெளிப்படுது. கஷ்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் மட்டுமல்ல, தட்டுமுட்டு சாமான். மிக மோசமாக இவங்க வந்து நிவாரணம் கொடுக்க, ஏதாவது உணவு கொடுத்தாங்கன்னா அதை வைத்து சாப்பிடுவதற்கு தட்டு கூட கிடையாது அவங்க கையில். அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய மக்கள் யாரும் எங்களை வந்து பார்க்கல அப்படிங்கிற ஆதங்கத்துல அவங்க வந்து போராட்டத்துல இறங்கும் போது இத கூட புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்ச ஒரு அறிவில்லாத ஒரு தன்மை இருப்பவரை போல ஆணவத்தோடு பேசினதுனால மக்கள் சேற்றை வாரி வீசி அடித்திருக்கிறார். காவல்துறை சுதாரித்துக் கொண்டு அமைச்சர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினதுனால இதையும் தாண்டின அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் அங்க தவிர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் உணவு கொடுத்தோம் முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி இந்த அரசுக்காக பேசக்கூடியவர்கள் எல்லாம் விளம்பர பிரியர்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா, முகாம் அமைத்திருக்கிறோம், மக்களை அங்க வச்சு சாப்பாடு போடுறோம் என்று தொடர்ந்து சொல்லுவதை இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், இந்த புயலால் பாதிக்கப்பட்ட, பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிக வன்மையாக கண்டித்து மிகுந்த வேதனையையும் கோபத்தையும் வெளிப்படுத்துறாங்க. சாப்பாட்டு காசை நாங்க கொடுத்துறோம்யா, எங்களுக்கு வீணா போன எங்கள் வீட்டை திருப்பி கொடுங்க, எங்களிடம் தொலைந்து போன ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை திருப்பி கொடுங்க, காசு நாங்க தரோம் என்று சொல்லி மக்கள் வெகுண்டெழுந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அளவுக்கு தான் இந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த அவலத்துல நிக்கக்கூடிய மக்களை வந்து மிக மோசமாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. சுப்பிரமணியன் சார், இப்போ குமார் சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நிதி போராட்டம் என்ன சார்? அதாவது ஐயா குமார் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்றது, பணம் வரல, என்ன கண்டிஷன், அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் மறுபடியும் இளந்தமிழ்ல சில கேள்விகளை கேட்கணும், சொல்லுங்க. இந்த அரசாங்கம் வந்து பதவியேற்ற பிறகு
அவங்க என்ன ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அப்போ வந்து அன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டேட் அண்டர்டேக்கிங்ஸும், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டா, போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், அதாவது யாரு நம்ம மேல வந்து பிரச்சனையை சொல்லிடக்கூடாது, இவர்களால் தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து நொடிந்து போய்விட்டது, திவால் ஆகிவிட்டது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்கும் போதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்க. அந்த மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க ஏதாவது தப்பு சொல்றதா இருந்தா எங்க தப்பு சொல்லாதீங்க, எனக்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கம் தான் தப்பு பண்ணினது, அதனாலதான் அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டார்கள், இனிமே நாங்க வந்து நல்லபடியா நடத்த போறோம் அப்படின்ற ஒரு கிளீன் சிட்டை வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக வெள்ளை அறிக்கை தயாரித்தார்கள் ஆகஸ்ட் 2021. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது மின்சார வாரியமாக இருக்கட்டும் இல்ல வந்து போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இந்த 2 துறைகளிலும் இன்னைக்கு வந்து பிக்ஸட் டெபாசிட்ஸ் வாங்குறாங்க. அதாவது நீண்ட கால வைப்பு வாங்குவாங்க. அதுல வந்து மூத்த குடிமக்கள் போடுவாங்க, இல்ல வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறவங்க வந்து போடுவாங்க. 8% அங்க வந்து வட்டி கொடுக்குறாங்க. ஆனா 8% ஒரு வட்டி கொடுக்கிற நிறுவனம் அதிலிருந்து வந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 10% வருமானம் ஈட்ட வேண்டும் இல்லையா? இப்ப நீங்க எனக்கு வட்டி கொடுக்குறீங்க சார், நான் உங்களுக்கு 8% கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு நான் ஒரு 10% வெளியில பிசினஸ் பண்ணி சம்பாதித்தால் தானே அதுல 8% உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஆனா இந்த நிறுவனங்கள் எல்லாம் 0.5% கூட வருமானம் ஈட்டவில்லை. 0.5% கூட வருமானம் ஈட்டவில்லை. நீங்க என்ன பண்ண, அதாவது வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மின்சார வாரியத்துல வந்து இந்த நிலக்கரி வாங்குவதுல வந்து நிறைய வந்து ஊழல்கள் நடந்து இருக்கிறது, அதை நாங்க சரி செய்ய போறோம். நிலக்கரியோட தன்மை வந்து குறைவாக இருக்கிறதுனால, குவாலிட்டி குறைவா இருக்கிறதுனால நிறைய நஷ்டம் அடைகிறது, எங்களால வந்து நிறைய அவுட்புட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை காட்டிவிட்டு ஆட்சியில் வந்து அமர்ந்து விட்டு இப்ப அதே நிலைதான் தொடர்கிறது. மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு நிதி கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல, போன வருஷம் 45,000 கோடினா இந்த வருஷம் 55, அடுத்த வருஷம் 67, 72, 80,000 கோடி. இது நான் சொல்லல, நிதிநிலை அறிக்கையில தமிழக நிதிநிலை அறிக்கையில 2026-27 வரைக்கும் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு பணம் வரப்போகுதுன்றத வந்து ஒரு எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், எஸ்டிமேட்டட் ரெவென்யூவா காமிச்சிருக்காங்க கடைசி டேபிள்ல. அதுதான் உதயச்சந்திரன் ஐயா வெளியில வந்துட்டு ஒரு நிருபர் கேட்கும் போது, ஐயா நிதிநிலை அறிக்கையில வந்து வருமானம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, என்ன காரணம்னா மத்திய அரசாங்கம் வருகின்ற வரி உயர்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஆமாங்க உயர்கிறதுன்றாரு. சரி, ஆனா நீங்க வெளியில வரும்போது என்ன சொல்றீங்க, ₹1 29 காசு தான் கிடைக்குது. அந்த 29 காசு எந்த வருஷம் கிடைச்சது, எந்தெந்த வரிகள்ல கிடைச்சது, இதெல்லாம் நீங்க மக்களுக்கு தெளிவா சொன்னாதானே வந்து கரெக்டா தெரியும். முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு வச்சுட்டு வெறும் வந்து எனக்கு வந்து அந்த இது மட்டும் தான் தெரியுது அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? சுப்பிரமணியன் சார், இன்னும் சிறப்பா 2 முறையும் 2 கருத்தை வச்சிருக்கேன். ரெண்டாவது இன்னொரு முறை நான் உங்கள்கிட்ட வர்றேன். இளந்தமிழ் சார், உங்கள்கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி மக்கள் கடுமையான சிரமத்தில் இருக்கிறார்கள், அரசு இயந்திரங்களோ அரசு தலைமையோ யாரும் போகலை. ஆனால் நான் இப்போ காட்சியை பார்க்குறேன், அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திருமதி சசிகலா அம்மா அவங்க தன்னால் முடிந்ததை, அதாவது ஒரு அரசாங்கம் செய்வதை ஒரு தனி மனுஷி செய்ய முடியாது, ஆனால் இந்த இடத்துல அந்த கடமையை நான் உங்களோடு இருக்கிறேன், ஐ பி வித் யூ, நான் உங்களோடு இருக்கிறேன், இந்த வார்த்தைகள் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மன ஆறுதலை இருக்கு. நான் பார்க்குறேன், எந்த தலைவரும் போய் பார்க்கலையே, இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் அணுக்கமாக இருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அணுகுமுறை. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விளம்பர திமுக, ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய தந்தையாரிடத்திலிருந்து இந்த நிர்வாகத்தை கற்றுக்கொண்டாரா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பதவியை, இந்த அதிகாரத்தை எப்படி அனுபவிப்பது, இந்த அதிகாரத்தை எப்படி சுவைப்பது என்பதை தான் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர கண்டிப்பா மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுல எந்த தெளிவும் இல்லைங்கிறதா இதுல நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. குறிப்பா இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் தேதி துணை முதலமைச்சர், 2ஆம் தேதி முதலமைச்சர் மரக்காணம் பகுதிக்கு போறாங்க. ஆனால் இந்த மரக்காணத்தை தவிர பாதிக்கப்பட்ட பிற பகுதிகள் இங்க மக்களை போய் ஏனென்று கேட்பதற்கு எந்த அதிகாரியும் போல. ஏன்னா சிஎம் விசிட், டெப்டி சிஎம் விசிட்னு சொல்லி மொத்த மாவட்ட நிர்வாகமும் வந்து மரக்காணம் பகுதிக்கு போயிருக்கிறாங்க. இது அந்த பகுதியில இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மகிட்ட சொல்லக்கூடிய செய்தி.
இதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கள ஆய்வு செய்யறேன்னு சொல்லி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க, அவர்களுடைய ஆற்றலை வீணடிக்காதீங்க. இருந்த இடத்துல இருந்து நீங்கள் அதிகாரத்தை செலுத்துவதற்கு, மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு இருக்கையில உங்களை அமர்த்தி இருக்காங்க. அதுக்கு எந்த விதமான கவனத்தையும் செலுத்தாமல் பணம் பண்ணுவதற்கு என்ன வழி இருப்பது என்பது நோக்கத்தோடு மட்டும், இன்னும் சொல்ல போனால் இப்ப இவ்வளவு திரு சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னாங்க எவ்வளவு கடன் சுமை அதிகரித்துட்டு போகுது என்று. இவர்கள் என்ன வகையில இந்த அரசாங்கத்தினுடைய வருவாயை செலவழிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தேவையில்லாத வழக்குகள்ல போய் இவர்கள் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டி அதுல நிறுத்தக்கூடிய அந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த அரசாங்கம் செலுத்தக்கூடிய கட்டணம் என்பது பல கோடிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதம். நான் குறிப்பாட்டு இந்த வழக்கை இன்ன சொல்ல விரும்பல. சரி. ஆனால் தேவையற்ற வேலைகளில, வீண் ஆடம்பரங்களில், வீண் விளம்பரங்களுக்காக இந்த அரசு நிதி நிர்வாகம் செய்ய தெரியாமல், ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியாமல் இந்த மக்களை இன்றைக்கு நிர்கதியாக ஆக்கியிருக்காங்க. சரி. இந்த கொடுமையிலும் கொடுமை, நாங்கள் விலையில்லாமல் அரிசி கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த மக்களுக்கு ரேஷன் கடைகள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி புழுத்து போய் நாற்றம் எடுத்து கட்டி கட்டியாக அதை அந்த மக்கள் சாலையில வீசி எறிந்து கொந்தளித்த காட்சியை நம்ம செய்திகள்ல பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த லட்சணத்துல சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு அரிசி கொடுத்திருக்கிறோம், நிவாரண பொருட்கள் கொடுத்திருக்கிறோம், உணவு கொடுத்திருக்கிறோம். அரசாங்கத்தால் முகாம்களிலே பெரும்பாலான இடங்களில் சமைத்து கொடுக்கப்பட்ட உணவு மோசமான நிலை இருந்திருக்கு, பலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில மட்டும் இந்த நிர்வாக சீர்கேடு கிடையாது. தாம்பரம் நகராட்சி அல்ல பல்லாவரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிநீர் ஆதாரத்துல கழிவு நீரை கொட்டி அதை பயன்படுத்திய மக்கள் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இதை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆணவத்தோட அமைச்சர் லோக்கல் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அவங்க ஏதோ அந்த பகுதியில இருந்த ஒரு குட்டையில மீன் பிடித்து அதை சாப்பிட்டு இருக்கிறார்கள், அது விஷமாக மாறி இருக்கிறது என்று சொல்லி வாய் கூசாமல் போய் சொல்லி இந்த மக்களை கேவலப்படுத்தி இருக்கிறார். 3 உயிர்கள் போயிருக்கிறது, அதை மதிக்க இந்த அமைச்சர் தயாராக இல்லை. இப்படித்தான் இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு விடிவு வேண்டும் என்றால் சரியான பாடத்தை மக்கள் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல அவர்கள் சந்திக்கக்கூடிய மக்கள் இதைத்தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடத்தில் தெரிவிக்கிறார்கள் என்பதை நம்ம தினந்தோறும் செய்தியில பார்க்கிறோம். இளந்தமிழ் சார், மறுபடியும் உங்கள்கிட்ட நான் வர்றேன், நீங்கள் இணைப்பில் இருங்க. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்துக்கள் அமைந்து கொண்டிருக்கிறது. ஐயா குமார், ஒரு ஆழமான உணர்ச்சிபூர்வமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ நம்ம சார் சொன்னார் இல்லையா, இளந்தமிழ் சார். ஆமாம், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இந்த 3மே ஆரம்பத்தில் ஒன்றா தான் இருந்தது. அதிகாரம் ஒரே இடத்துல இருந்த அதிகாரத்தை அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதிகாரத்தை பிரித்து ஜுடிஷியரியை தனியாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஜுடிஷியரிக்கு பயன்படுத்த வேண்டிய சட்டங்களை பூரா ஏற்றுதே இந்த ஆட்சியாளர்கள் தான், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் சட்டங்களை ஃப்ரேம் பண்ணுவதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவங்க போய் கேஸ் இவங்க எடுத்ததுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அதுலேருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஆளுமை திறன் இல்லைங்கிறது அதுலேருந்து வெளியாகுது. ஏன்னா எல்லாம் கிளியராக இருக்குது, ஆக்டெல்லாம் தெளிவாக இருக்கிறது, விதிமுறைகள் தெளிவாக இருக்கிறது. முட்டிக்கிட்டு இருக்காமல் ஏதாவது கூடியமான வரைக்கும் நீதிமன்றத்துக்கு அரசாங்கம் போகிறதுன்றது வெக்கப்பட வேண்டிய ஒரு செயல். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போகலாமே தவிர எதுக்கு எடுத்தாலும் பொழுது விடிஞ்சா கோர்ட்டுக்கு போகிறது, லட்சக்கணக்கில் பெரிய பெரிய மக்களோட வரி பணத்தை கொடுக்காங்கிறது இது அவங்களுக்கு புரியலை. ரெண்டாவது, இந்த நிதிகளை எங்களுக்கு தரல, பிரதமர் தரல, எங்களை ஏமாற்றிட்டாரு, அவரை ஏமாற்றிட்டாரு, எங்கள் மாநிலத்தை வஞ்சிச்சிட்டாருங்கிறது பேசுகிறதெல்லாம் வெரி வெரி சைல்டிஷ் டாக். நான் அப்படி தான் சொல்லுவேன் அதை. ஏன்னா பிரதமர் வீட்டிலேருந்து கொடுக்கல, அவருக்கு அந்த வசதியும் கிடையாது, அவர் சாதாரண ஒரு ஆள், மக்களோட வரி பணம், அவர் பிரதமராக இருக்கிறாரு, அவர் 28+8 மாநிலத்துக்கும் என்னென்ன உண்டு அதை போல் ஒரு மாநிலத்துக்கு அவர் கொடுத்துட்ருக்காரு. அது இருக்கிற டேர்ம்ஸ் படி கொடுத்துட்ருக்காரு, அந்த நாம்ஸ் என்னவோ அதை கொடுத்துட்ருக்காரு. கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. கேட்குறதுக்கு என்ன, இப்போ டிஜிட்டலைஸ்டாக ஆகிருக்கு, இப்போ பழைய மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே சிஸ்டத்தில் போட்டு தான் அதை கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கு ஆக்சுவலாக
பாதிக்கப்பட்டவர்களுக்கு டைரெக்டாக போய் சேரணுங்கிற மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது எடுத்த உடனே எங்களுக்கு தரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறத முதல்ல கைவிடணும் தமிழக முதலமைச்சர். நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும், சில அறிவுரைகளை சொல்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா அவர் ஒரு ஆங்கிள் பேசுறாரு, வேணும் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பிரதமர்னா நீங்க முதல்வர், நீங்க ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கும் பொழுது நேற்று மழை பெய்திருக்கிறது, இன்னைக்கு எனக்கு தரல, எங்களை வஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை நியாயமா? இப்போ 3 நாள்ல இப்போ நீங்க 2000 கோடி கேட்டுருக்கீங்க, அவங்க ஏற்கனவே கொடுக்குற ஃபண்டையும் சேர்த்து 2200 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ 2100 கோடி அந்த ஃபிகரை நான் செக் பண்றேன், நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. ஆகையினால இல்ல 1260 கோடி இந்த வருஷத்துக்குள்ளதான் 31/10 கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்களா இல்ல தனியா? இல்ல எஸ்டிஆர்ல கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்கறது சார் என்டிஆர்னு எங்கேயுமே கொடுத்தமா? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்னு ஒரு அமைப்பே இல்ல. அரசாங்கமே டிக்ளேர் பண்ணிருக்கு. அவங்க அதிலே கொடுக்கலான்றாங்க, இதிலே கொடுக்கலாம். இதை வந்து பிலிமினரியா நீங்க செலவு பண்ணிட்டு அதுக்கு மேல உங்களுடைய நஷ்டம் ஜாஸ்தியா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கிளியரா கொடுங்க. நான் அதுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க பொறுப்பானவர்கள் அதை முடிவு பண்ணி அது அந்த படி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் விதி. இதை புரிஞ்சிக்காம அரசாங்கத்தை மக்கள்கிட்ட தவறான, மத்திய அரசு மேல ஒரு தவறான இம்ப்ரெஷன் வரணுங்கிற நோக்கத்திலேயே இவங்க செயல்பாடு பூரா இருக்கிறது. அதுதான் அவர் சொன்னது 21 பைசா 29 பைசா தராங்கன்னாங்க இல்லையா? வர்ற வருவாயில நேர மாநிலத்துக்கு உரியது 50% நேரா போயிடுறது, மற்றதுல உள்ள அந்த 50 அவங்க விட்டுறது. அதே போல இந்த இதுலயும் கூட ஏற்கனவே எங்களுக்கு எஸ்டிஆர் ஃபண்ட்ல எங்களுக்கு வந்திருக்கு, இந்த வருஷம் வர வேண்டிய தொகை வந்திருக்கு, அந்த தொகை எங்களுக்கு போதாதுன்னு கேட்கறது ரொம்ப நியாயமானது. ஆனா அதை பத்தி இவங்க பேசுறதே இல்லை, எங்களுக்கு தரலங்கிறது. இந்த வார்த்தை விளையாட்டு தான் திமுக விளையாடிக்கிட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தயவு செய்து வார்த்தை ஜாலம், உருட்டு பெரட்டு திருட்டு, இதை இந்த முறுக்கி பேசுறது, உண்மைக்கு ஒத்துக்கொள்ளாதது, பிடிவாதத்தன்மை கொண்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசி வாய்ச்சொல் வீரர்களாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பழக்கத்தை அவங்க மாற்றணும். இதை நீங்க சிஎம்க்கு அட்வைஸ் பண்ணீங்க? நான் அவருக்கு அட்வைஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. நான் முதல்வர் தான், எனக்கு முதல்வர் தான், இந்த முதல்வர் மரியாதை நானும் கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வாய்ப்பு நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பா. இதுவும் அதை நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ சொல்றீங்களா வாய்ச்சொல் வீரனடி, பொருளாதார நிபுணர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இளந்தமிழ்கிட்ட ஒன்று போயிட்டு போறேன். இளந்தமிழ் சார், இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகள் என்ற அனுபவத்தில் நான் தனியே நிற்கிறேன். நான் ஜெயா டிவியினுடைய பத்திரிகையாளராக இல்லை. இவ்வளோ பெரிய அனர்த்தம் நடக்கும்போது இங்கே சசிகலா என்பவருக்கு மட்டும் ஏன் இந்த பொறுப்பு இருக்கிறது, மற்றவர் ஏன் வரல? இது நான் தொடர்ந்து பார்க்குறேன், புளியந்தோப்புலையும் பார்க்குறேன், இங்கேயும் பார்க்குறேன், எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கேன். இப்போ இந்த விஷயத்துக்கு அரசுக்கு சொல்கிறவங்க, அவர் இப்படி பேசிட்டார், இவர் இப்படி பேசிட்டாருன்னு நேற்று நடந்த ஒரு அரசியல் செய்தியை பரபரப்பு ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மக்கள் கதறுகிறார்கள். இன்னைக்கு பல மில்லியன் அளவுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த விஷயத்த பேசணுமோ விவாதிக்கணுமோ அதை விட்டு திட்டமிட்டு அரசாங்கம் தனக்கு சாதகமாகவே ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல ரொம்ப மிகப்பெரிய கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது அது உள்ளங்கை நெல்லிக்கனி. இது ரொம்ப ஒரு சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். இது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயமே இல்லை. இது பத்திரிகையாளர்கள் மீது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிவந்தவன் என்கின்ற அடிப்படையில நமக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மரியாதைக்கு பாத்திரமாக ஒவ்வொரு செய்தியாளரும் செய்தி நிறுவனங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயக அடிப்படையில மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இந்த நேரேட்டிவ் செட் பண்றதுல இவங்க ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதனாலதான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ஃபெயிலியர்னு சொல்றோம் இல்லையா, நிர்வாக சீர்கேடு, இதுதான் காரணம். இதற்காக அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது அது எங்க இருந்து அந்த பணம் வருது? இன்றைக்கு சோசியல் மீடியா இந்த நேரேட்டிவ் செட் பண்றதுல, அதாவது குறிப்பாக யூடியூப் சேனல்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்றதுல அவங்க ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய விளம்பரங்களை நம்ம பாக்குறோம். சரி, குறிப்பாக திமுக நடத்தக்கூடிய விழாக்கள், நிகழ்ச்சிகள், இதற்கான விளம்பரங்களை நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 100கணக்கான யூடியூப் சேனல்கள் அது ரிஃப்ளெக்ட் ஆகுறத பாக்குறோம். ஓஹோ, அப்ப இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? அந்த பணத்தை பெறுவதற்காக இருக்கக்கூடிய சேனல்கள் இப்படி திமுகவினுடைய தவறை மறைத்து கூட மக்களுடைய நலன்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு தங்களுடைய நலன்களுக்காக
இப்படி இந்த அரசாங்கத்திற்காக ஒரு பூசி மெழுகுகின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறார்களா என்கின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சரி. இரண்டாவது, நீங்க குறிப்பிட்டது கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும் ஏன் போய் களத்துல நிக்கிறாங்க என்றால், இளந்தமிழ்ட்ட நான் கேட்கிறேன், நான் ஒரு பத்திரிகைக்காரர் நியூட்ரலா கேட்கிறேன். இதே இன்னைக்கு தலைப்பு தானே, இதே எல்லா தலைப்பு, இது ஒரு பிரிசியஸ் வேல்யூபிள் தலைப்பு. சசிகலாவுக்கு மட்டும் ஏன் இந்த பொறுப்பு? இதை விட தலைப்பு என்ன இருக்கு தமிழ்நாட்டில்? இளந்தமிழ், நான் நடுநிலையோட பேசுறேன் குமார் சார். இதை விட தலைப்பு என்ன சார் இருக்கு? நீங்க ஏன் அம்மா அவர்களுக்கு மட்டும் இந்த அக்கறை வருகிறது என்றால், நான் முந்திர சுற்றுல சொன்னது போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் அணுக்கமாக இருந்து அவர்களுடைய தாயாய், தோழியாய், சகோதரியாக மட்டுமல்லாமல் அரசியல் வாரிசாக தன்னை வார்த்து கொண்டதற்கான ஒரு நடமாடும் சாட்சி. வேற யாருக்கு ஏன் வரல என்றால், பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே நாம் இந்த பதவியிலே அமர்ந்திருக்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மனப்பாங்கு வராது. ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக மட்டுமல்ல, கண்டிப்பா ஒரு தாய்மை உணர்வு என்பது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலிருந்து, இந்த நாட்டுல சமத்துவம் வேண்டும் என்று சொன்ன அண்ணா அவர்களுடைய தலைவராக இருந்த பெரியார் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மக்களோடு மக்களாக அவர்களுடைய துயரத்தில் பங்கெடுத்து தன்னால் இயன்ற உதவியை செய்யறாங்க. அதனால இளந்தமிழ், நான் இன்னொரு முறை உங்கள்கிட்ட வர்றேன், இடைவேளைக்கு போயிடுறேன். அதில் ஒரு விஷயத்த சசிகலாமா சொன்னாங்க. ஏம்பா, மாடு பிடிக்கிறதுக்கு அரசாங்க அலுவலர்கள் அவங்கள கூட்டிட்டு போங்க. அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் அப்படித்தான் வெளிமாநிலங்களுக்கு அரசாங்க பணத்தில் போய் மாடு பிடிப்பாங்க. திமுக காரங்கள்ட்ட ரூபாயை கொடுத்து மாடை பிடிக்காதீங்கன்னாங்க. இதெல்லாம் இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு மனசில் ஒரு சிரிப்பு ஏற்படுச்சு. திரு குமார் அவர்களே, திரு சுப்பிரமணியன் சார், இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்தை வைங்க சார், ஒரு நிறைவு கருத்தை கூட வைங்க. நிறைய கருத்தா நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் போன வருஷம் அந்த மிக்ஜாம் புயல்ல சென்னை மாநகரம் தத்தளித்ததை எப்படியாவது இந்த வாட்டி அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் சென்னை மாநகரம் ஃபுல்லா கட்டமைத்தார்கள். சரிங்களா? அதாவது இந்த அரசாங்கத்தோட ஒரு டேக்லைன் ஆர் ஸ்லோகன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலும் நீங்க இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இங்க சென்னையில மட்டும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு சேர்த்ததுனால என்ன ஆகும்னா, ஒரு மாவட்டம் மட்டுமே வளர்ந்தது என்றால் அது வீக்கம். அனைத்து மாவட்டங்களும் சேர்ந்து வளர்ந்தால்தான் அது வளர்ச்சி. சரி, ரைட். சென்னை மாவட்டத்துல நீங்க நல்ல ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட, அந்த போட்ட இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீர் அதுல கலந்ததுனால நம்ம ஒரு 3 உயிர்கள் இப்போ ரீசெண்டா பலியானது. சென்னைக்கு அருகே இந்த குரோம்பேட் பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 உயிர்கள். சோ அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கூட ஒழுங்கா கட்டி முடிக்கப்படாமல் அந்த அங்க இருக்கிற பகுதியில உள்ள அந்த ட்ரைனேஜ் எல்லாம் உள்ள கலந்து இந்த மாதிரி மக்களோட வாழ்வை பலியாக்கி இருக்கிறதுன்றது மிக முக்கியமான செய்தி. நீங்க சென்னையை கட்டமைச்சிட்டேன்னு சொல்றீங்க, சென்னையில தண்ணி இல்லைன்னு சொல்லலாம் கூட, பட் சென்னையில பரவலாக மழை பெய்தது. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் மாம்பலமாக இருக்கட்டும், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேளச்சேரி அந்த பிரிட்ஜில் மேம்பாலத்துல எல்லாம் வண்டிகள் தான் போகும்னு பார்த்தோம். அது ஒரு பார்க்கிங் ஸ்டேஷனா மாத்திட்டாங்க. வேளச்சேரி ஃபுல்லா, மேம்பாலம் ஃபுல்லா. அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த சரி பார்க்கிங் ஸ்டேஷனா மாத்தினா அது நீங்க பண்ணின தவறு, அரசாங்கம் பண்ணின தவறு தானே. அது ஒழுங்காக கட்டமைக்கல, நகர அமைப்பு ஒழுங்கா ஏற்படுத்தாதனால தண்ணி வெள்ளம் உள்ள வருது. அதனால அவங்க பயந்துட்டு காரை மேம்பாலத்து மேல நிக்கிறாங்க. அந்த மேம்பாலத்து மேல நின்ன காருக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கிங் ஃபைன் போட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் இல்லைங்களா? நீங்க தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்றீங்க, மக்கள் எடுத்துக்க வேணும்னு சொல்றீங்க. நான் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேம்பாலத்துல போயிட்டு நான் காரை நிறுத்துறேன், அதுக்கு நீங்க என்ன ஃபைன் போட்ட நான் என்ன பண்ண முடியும்? சோ இத மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த திட்டங்களை அது கடைநிலை சிட்டிசனுக்கு, குடிமகனுக்கும் எப்படி போய் சேர வேண்டும் என்று பயனை கடைந்து ஆராயாமல் நமக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும், இந்த அரசாங்கத்திற்கு என்ன பேர் வரணும், நமக்கு டெய்லி உங்களுக்கு காட்சி ஊடகத்திலயோ பிரிண்ட் மீடியாலயும் உங்க பேர் வரணும், அதற்காக பண்ணுகின்ற திட்டங்கள்னாலதான் மக்கள் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சார், லாஸ்ட் சாட்டர்டே வெள்ளம் வந்தது. லாஸ்ட் சாட்டர்டே தான் சென்னை, கடந்த சனிக்கிழமை. ஆமாம், கடந்த சனிக்கிழமை வந்தது. எப்படி 10 மணி வரைக்கும் ஹெவி ரெயின்லாம் கிடையாது. 10லேருந்து 2 மணி வரைக்கும் தான் மழையே. அந்த மழைக்கு இவ்வளோ தண்ணி, இவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு. அரசாங்க சாதனை இது. நான் இதை சாதனையாகவே நான் எடுத்துக்கல. எப்படின்னா, அரசுகிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் போக தனியார்கிட்ட இருந்து ஹையர் பண்ணி பம்பு செட்டை வாங்கி, போன வருஷமும் அதை தான் பண்ணாங்க, இந்த வருஷம் அதை தான் பண்ணாங்க.
அதாவது வலிக்கு விழுந்துட்டு வா. அப்ப அந்த 4000த்துல போனது என்ன? அதுதான் அதுக்கு இன்ன வரைக்கும் அப்பதான் மோட்டர்களுக்கு 4000 கோடி அறிவி. அதான் சார், அதான் கேளுங்க. வலிக்கு விழுந்து காயம்பட்டா நாங்க டிஞ்சர் தடவி விடுறோம், அவ்வளவுதான். இதான் வெள்ள தடுப்பு நடவடிக்கைன்னு அரசாங்கம் காமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் தவறு. வெளிநாட்டுக்கு போய் இந்த நிபுணர் குழுக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கெல்லாம் ட்ரெயின் இந்த வாட்டர்லாம் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாம் எப்படி அந்த சிஸ்டமாக வச்சுருக்காங்க. 20 அடி ஆழம் இருக்கும் சார். 20 அடி ஆழம். அங்கங்கே ஒரு சேம்பர் இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது கீழே அப்படி கிணறு மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்குள்ள தண்ணியெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஊருக்கு வெளியே எந்த இடத்துல அந்த தண்ணியை பார்க்க முடியாது. ஊருக்கு வெளியே அங்கே ஒரு லேக்கு இருக்கும். அங்கே போய் அந்த தண்ணி அங்கே போய் அங்கேயும் வந்து ஒரு பிளான்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணி அப்போ கடல் போகும். எவ்வளவு தண்ணியை பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துலையும் தேங்காது. மழை பெய்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்தில் தண்ணி ட்ரை ஆகிடும். இவ்வளோ அற்புதமான சிஸ்டங்கள் வச்சுருக்காங்க. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யணும் இல்லையா? அதை பற்றியே யோசிக்காம எப்படி செய்வாங்க? அதான் ஒவ்வொரு ஏரியாவை பக்காவாக செய்யணும். ஒவ்வொரு ஏரியாவை ஒரு ஆண்டுக்கு செய்யணும். கிராமங்களாக இருந்தால் இப்போ காவேரி இருக்குது, தாமிரபரணி இருக்கிறது, வைகை இருக்கிறது. அங்கேருந்து உற்பத்தி ஆகி வர தண்ணி வழித்தடங்களை பீரியாடிக்கலாக செக் பண்ணணும் சார். அதுக்கு தனி டீமை போட்டு அவங்க ரெகுலராக அதை பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். சரியாக இருக்குங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினால்தான் தண்ணி தடங்கள் இல்லாமல் கடல் இது பேச்சு பொருளாகவே இருக்கும். இல்லைன்னா இதுவும் ஒரு பிஸ்னஸ். இப்போ இதுவும் ஒரு பிஸ்னஸ் சார். அரசாங்கம் நடத்துகிறவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ். இல்லை, சசிகலாமா சொன்னாங்க வீடு அழிஞ்சு போச்சு, டிவி போயிட்டு, மிக்ஸி போயிட்டு, ஃப்ரிட்ஜ் போயிட்டு, நீ என்ன கொடுத்துருவா? 2000 ரூபாயில என்ன கிடைக்கும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது கூட யாரும் போகல. மக்கள் சொன்னாங்க சிஎம் ஸ்பாட்டுக்கு வரலன்னு. அவங்களுக்கு அந்த பொருள் போயிட்டு தான் திரும்பி அவங்க லைஃப்ல அதை வாங்க முடியாது. என்ன வாங்குவாங்க? ஆமா, அன்றைக்கு சம்பாதிக்கிற அன்றைக்கு சாப்பாட்டுக்கு தான் அவங்க சரியா இருக்கும். பதிவு செஞ்சாங்க. சென்னை போன்ற ஊர்களில் கூட 2-3 நாள் வேறு வேலைக்கு போகலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி கடலூர் போன்ற ஊர்ல நிறைய கிராமங்கள் அங்கே வேலைகளே கிடைக்காது. ஏன்னா வயல்வெளிகள்லாம் அழிஞ்சு போச்சு, பயிர்கள் அழிஞ்சு போச்சு. ஏக்கருக்கு 20,000-30,000 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க நம்ம சின்னம்மா அவர்கள் வெள்ளம் வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டமா ரொம்ப காங்கிரீட்டா ஒரு பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய செயல். இதை மீடியாக்கள் இதை ஹைலைட் பண்ணணும்னா வேண்டாமா? யாருக்கு செய்யறது? சசிகலாமா கொடுக்காம எந்த மீடியால வருது சார்? இதை தவிர வேற எதுல வருது? அதுதானே தலைப்பு. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தினுடைய தலைவராக 35 ஆண்டு கால அரசியலில் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணை பிரியாத பல்வேறு திட்டங்களை சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட்டாக தமிழ்நாட்டில் நடத்தி முடித்த ஒருத்தர் அல்லவா? நீங்க அவரு கூட போட முடியலையே. யாரும் போகாத களத்தில் இவர் மட்டும் ஏன் போகிறார் என்ற செய்தி ஏன் மக்களுக்கு தெரிவிக்கல? அதுவே ஒரு துரோகம்ன்றனா? அப்படினால் இது வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகும் அடுத்தவனுக்கு. கண்டிப்பா நான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமா? அது எப்படி? அதாவது உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க சார். அதெல்லாம் தவிர்க்கணும். அதான் எனக்கு மீடியா மேல நிறைய வருத்தம். என்னன்னா நான் மீடியாக்கள பொதுவாக சொல்லக்கூடியவர்களை சொல்றேன். ஆமா, நான் என்ன சொல்றேன், நானும் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா மீடியாவுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. நல்லதை ஆதரிக்கணும், கெட்டதை எதிர்க்கணும். இதுதான் அதனுடைய அடிப்படை. இதை தாண்டி போகிறதுங்கிறது மீடியா பத்திரிகையாளர்னு நான் போட்டுட்டு நான் வேறு மாதிரி ஒரு கட்சிக்கு சாதகமாக பேசுகிறது இப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. இளந்தமிழ் சார், சுருக்கமாக மீண்டொரு முறை உங்களுக்கு நிறைவு கருத்துக்கான வாய்ப்பு சொல்லுங்கள். அதான் ஐயா குமார் அவர்கள் சொன்னாங்க, எந்த தொலைக்காட்சியும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய செய்தியை தெரிவிப்பதில்லைன்னு. அம்மா அவர்கள் களத்தில் நின்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 110 விதியில எவ்வளவு நிதி ஒதுக்கி என்ன திட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதை சொன்னார்கள். அதே போல முதலமைச்சர் அங்க போய் இந்த மாதிரியான சிக்கலான நேரத்தில் அங்க போய் நின்று கொண்டு அதிகாரிகளுடைய வேலையை கெடுக்கக்கூடாது, இருந்த இடத்திலிருந்து நிர்வாகத்தை செய்ய வேண்டும் என்றதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நிர்வாகத்தை அவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையை செய்தி சேனல்கள் தங்கள் இதை மறைப்பதனால் முடியாது. அதாவது விரிவானத்தை விரல்களை கொண்டு மறைத்து விட முடியாது. என்றைக்கானாலும் அதனுடைய வெளிச்சம் மக்களை சென்றடையும். அதுக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இந்த மாவட்டங்கள்ல வேளாண் பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நீங்க சொன்னதே போல உடைமைகள் எல்லாவற்றையும் மிக்சி, கிரைண்டர், பேனு, பீரோ, கட்டில், மெத்த, ஆவணங்கள், மளிகை பொருட்கள், பாத்திரம், பண்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியா நிக்கிறாங்க. கண்டிப்பா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணத்துல கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னதை போல விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய முதல்வர்
தன்னுடைய கட்சிக்காரர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு ஆதாயம் தேடித்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த மக்களிடத்திலுடைய வாழ்க்கையிலே விளையாடினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பா மக்கள் மிக மோசமான விளைவை வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலிலே கொடுப்பார்கள். மக்கள் இந்த ஆட்சியை மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சியாக மாற்ற வேண்டும். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இருக்கார்கள். அவர்கள் வெற்றி காண்பார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிறைவான கருத்து. மிகச் சிறப்பு. இளந்தமிழ் சார், உங்களுக்கு நான் உளப்பூர்வமாக நன்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எம்மோடு பேசிய சுப்பிரமணியன் அவர்கள், பொருளாதார நிபுணர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சமூக சிந்தனையாளர் எழுத்தாளர் குமார் அவர்களுக்கும், சில காரணங்களால் எங்களோட தவிர்க்க முடியாத பாஜகவில் செல்வம் அவர்களுக்கும் கூட நான் உளப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.